ஹலோ ஹலோருக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரீசெண்டாக போயிட்டுருக்க T20 வந்து ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ ரொம்ப ஹைலைட்டடான அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சமீப காலமாக நம்ம கிரிக்கெட்டை பற்றி வீடியோவே அதிகமாக போடுறது கிடையாது. பேசிக்கலி வீடியோவே அதிகமாக போடுறது கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ அதளவுக்கு சேர்த்து வச்சு தான் இது வரைக்கும் நம்ம T20 நிறையா ஹைலைட்டான விஷயம்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம இந்தியா தொடர்ந்து 4 மேட்சுமே ஜெயிச்சிருக்கு. 4 மேட்சுமே ஜெயிச்சு சூப்பர் 8க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது கூட சேர்ந்தாப்பில் நம்ம மற்ற டீமுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம போக போக பேசலாம். ஆனால் என்ன தான் நம்ம மற்ற டீம் பற்றி பார்த்தாலுமே இந்தியான்னு வரும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அன்ஸ்டாப்பபிளாக தொடர்ந்து ஜெயிச்சிட்டே போகிறங்காட்டி நம்ம இந்தியா மேலே நம்பிக்கை அதிகமாக வருது. அதுக்கு ஏற்றாப்புலையும் இன்னொரு டீமும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அது என்னன்னு நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது நான் போக சொல்கிறேன். ஸோ அது அந்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பர் 8க்கு இது வரைக்கும் 8 டீம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 8 டீமில் நம்ம இந்தியாவும் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா தான். ஸோ ஸ்ரீலங்கா உண்மையுமே இந்த சீசனில் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க இம்பேக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியாவே வெளியே தள்ளியிருக்காங்க. ஸோ அது நம்மளே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு அந்த மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. அதனால் இவங்க ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. மற்றபடி இவங்களும் ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் ரைவல்ரி, அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான். ஸோ அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா மேட்ச்லேயுமே ரொம்ப ஈஸியாக தோற்று போனாங்க பாகிஸ்தானு. அது என்னாச்சுன்னு தெரியல. அந்த மேட்ச் டீம் கொலாபரேஷனா இல்லை என்ன விஷயம் தெரியல, ஈஸியாக தோற்று போயிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீல்டிங் டஃப்பாக பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஈஸியாக தோற்று போயிட்டாங்க. ஸோ அது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் விஷயம், ஏன்னா இவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுறதுல நல்லா சந்தோஷம் தான். பட் ஆனால் இது அன்வான்ட் ஹிஸ்ட்ரியாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து 3 டக்கு காஞ்சி வரையும் அவுட் ஆகிட்ருக்காரு அபிஷேக் சர்மா. ஸோ மேலுமே கொஞ்சம் தேவையில்லாத ரெக்கார்டு தான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் ஐபிஎல்னு வந்துட்டால் எப்படி இறங்கி ஆடுவார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் T20 அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கோட பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே கூட இப்போ போக ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கிதுன்னா ஒரு கெட்ட விஷயமும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும், அதுதான் உண்மை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பவுலிங்கில் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, வேறு யாருமே இல்லை, நம்ம ஒரு சக்கரவர்த்தி தான். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ மேலும் மேலும் அப்கிரேட் ஆகிட்டே போகிறாரு. இவரோட பவுலிங்லேயும் நிறைய பேர் விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்சில். ஸோ உண்மையாலுமே இவரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா இவர் அதாவது ஹர்ஷ்தீப் சிங் அவரோட ரெக்கார்டு இதுவுமே இவர் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியன் டீமோட பவுலிங்க்கு பும்ராக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே இந்த சீசன் பவுலிங் தொடர்ந்து போட்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு டீமை பற்றி தான் பேச போகிறோம். அந்த டீமில் இருக்கிற கீ பிளேயரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம செயின் ஹோப் தான். இவர் வெஸ்ட் இண்டீஸில் இப்போ உண்மையாலுமே நல்லா பங்கேற்பு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் டீமை தூக்கி நிறுத்துறது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில். ஸோ அந்த டீமுமே ஒரு காலத்தில் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல டீமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டீம் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இங்கே என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கண்டினியூஸ் சாம்பியன் அந்த மாதிரி இந்த டீமை ஃபஸ்ட்டு டைம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாலேயே அதை நம்ப முடியல. பட் ஆனால் எலிமினேட் பண்ணது ஸ்ரீலங்கா தான். ஸோ இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்பாப்வே தான்.
இவங்கள பற்றி சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. பட் ஆனால் மேட்ச்னு வரும்போது நம்ம இந்தியாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இவங்களும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வராங்க. ஆனால் அந்த ஒரு மேட்ச் வந்து மழை வந்தங்காட்டி என்ன கதைனே தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து என்ன வேணால் நடக்கும். ஆனால் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எதாவது ஸ்கிப் பண்ணால் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மேலும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் நான் அவங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் விடைபெறுவது உங்களுக்கு ஏவிஎம் ரிவ்யூ வைடி சேனல். ஸோ பாய்.